ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா டொமேட்டோ பொர்த்தா. இது வந்து நான் எதுக்கு பண்ணுறேன்னா, என் ஃப்ரெண்டு வந்து நாளைக்கு மலேசியா போகிறான். அதுக்காக நான் பண்ணி கொடுத்து விட போகிறேன். இது வந்து கெடவே கெடாது. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பண்ணி கொடுங்க. இதுக்கு வந்து நான் 20 பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்குலையும் சின்ன சின்னதாகவும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 20 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பூண்டு, அப்புறம் தக்காளி இதெல்லாம் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து கடாயை வந்து காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய். இதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக செஞ்சு பார்த்துருந்தேன். ஏன்னா நிறையா செய்கிறனால வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக செஞ்சு பார்த்தேன். டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் பல்காக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து வெங்காயத்தை வந்து எண்ணெயில் வந்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வந்து கிறிஸ்பியாக எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் வந்து நிறையாவே குடிக்கும். பட் என்ன பண்ணுறது, அப்போ தான் வந்து கெடாமையும் இருக்கும். அண்ட் தென் வந்து அவங்க வந்து ஹோம் ஃபுட்டை மிஸ் பண்ணுவாங்கள்ல, அதுக்காக தான். அதுக்கப்புறமா வந்து 2 பேட்சாக நான் எடுத்து ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கண்ணாடி பதம் வரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். கொஞ்சம் லேட் ஆச்சு. ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு. 2 பேட்சாக வேறு எடுக்கிறேன்னா, அதனால் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நைட்டு தான் வந்து செய்யவே ஆரம்பித்தேன். சாயங்காலம் வந்துட்டு அந்த கொஞ்சமாக செஞ்சு பார்த்தேன், டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு. ரொம்ப நிறையா செஞ்சு வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல்ல, அதனால். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா ஒரு பெரிய குண்டாவில் வந்து போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து கை வச்சு இது பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்ட உடனே வந்து படப்படன்னு தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் கொஞ்சம் தள்ளியே தான் இருந்தேன். அதனால் நல்லா வந்து கருவேப்பிலை தான் வந்து அந்த டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால் கருவேப்பிலையை வந்து நல்லா பொரிய விட்டுடலாம். டப்ப டப்பன்னு சவுண்ட்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் இருந்துச்சுல்ல, இதோட கருவேப்பிலை போட்டுட்டோம். இப்போ வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கார்லிக்கையும் போட்டுடுறோம். கார்லிக் வந்து கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் போயிடும். அப்புறமா வந்து காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகா இருந்தாலும் போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்து காஷ்மீரி தூள் தான் வந்து இருந்துச்சு. அதை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா டப்ப டப்பன்னு வெந்துருச்சு. அதுக்கப்புறமா இதையும் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து தக்காளி வந்து 6 மீடியம் சைஸ் தக்காளி வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து 2 பேட்சாக போட்டுக்கலாம். இது வந்து அந்த தோல் நம்ம வந்து அதை லைட்டாக வந்து அந்த சவுண்டு வந்து டப்ப டப்பன்னு வரும். வந்துட்டு நின்னதுக்கப்புறமா வந்து எடுத்துடலாம். இதில் வந்து மேலே இருக்க வந்து தோலை மட்டும் வந்து பீல் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 2 பேட்சாக போட்டிருக்கேன். 6 தக்காளியாக போட்டிருக்கேன். இது வந்து மேலே இருக்கிறத வந்து பீல் பண்ணிடலாம். ஏன்னா வந்து நம்ம சாப்பிட்றப்ப வந்து வாயில் மாட்டுச்சுன்னா சில பேருக்கு வந்து அது பிடிக்காது. அதனால் இப்போ வந்து செகண்ட் பேட்சும் போட்டாச்சு. செகண்ட் பேட்ச் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இது டொமேட்டோவோட ஸ்கின்னையும் பீல் பண்ணியாச்சு. பீல் பண்ணது வந்து ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ டொமேட்டோவை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண உடனே வந்து நான் காஷ்மீரி சில்லி, அதுக்கப்புறம் வந்து சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம சாதத்தில் அப்புறம் வந்து தோசை, சப்பாத்தி, இட்லி அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து லைட்டாக வந்து உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டொமேட்டோவை வந்து கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து சில்லியை வந்து லைட்டாக உடச்சிட்டு பிசைஞ்சோன்னா வந்து இன்னும் சூப்பராக வந்து நல்லா வரும். நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக கஷ்டப்படாமல் ஃபோர்ஸ் கொடுக்காம இது பண்ணாமல் இருக்கும். இப்போ வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கலர்ஃபுல்லாக பார்க்கவே அப்படியே டெம்ப்டிங்காக இருக்கா. இதுக்கப்புறமா வந்து கார்னிஷிங்க்கு வந்து நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் இந்த மாதிரி மலேசியா, சிங்கப்பூர் அப்படி சொல்லிட்டு படிக்கிறதுக்கு இல்லை ஒர்க்கு அந்த மாதிரி போனாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்க அவ்வளோதான் ஹெவனுக்கே போயிடுவாங்க அவங்க டேஸ்ட்டில். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு வாட்டி வந்து செஞ்சு பாருங்கள் வீட்டில். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ரிவ்யூ வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பை.